ஹே ஆல் வெல்கம் டு மை சேனல் டிகே பேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணுறேன்னா, நான் வெக்கேஷனுக்காக அம்மா வீட்டுக்கு போயிருந்தேங்க. அங்கே போயிட்டு நான் என்னென்ன பண்ணினேன், எங்கெங்கே போனேன், என்னென்ன பார்த்தேன், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் கிளப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் கிளம்பும்போது ஏர்லி மார்னிங் அரௌண்ட் ஒரு 5 o'clock போல் இருக்குங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டிலேருந்து. போகும்போதெல்லாம் அந்தளவுக்கு ஓவராக டிராஃபிக்காக இருக்கும்னு எதிர்பார்த்து தான் போனோம். பட் அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லைங்க. ஸோ ஃப்ரீயாக தான் கொஞ்சம் மூவ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துச்சு. ஸோ சூப்பராக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சுங்க. ஃபைனலாக இந்த கடையில் காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கே போய் ஆகணும் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு கிளம்பி வந்ததுக்கான முக்கிய ரீசனே அம்மா வீட்டில் கொலு வச்சுருக்காங்கங்க. கொலு வீடியோவை ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக பெரிய விலாக்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்றைக்கி சரஸ்வதி பூஜைங்க. ஸோ அம்மா நவராத்திரி சாமிக்கெல்லாம் பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அண்ணன் பொண்ணு வீட்டில் எப்பயும் சரஸ்வதிக்கு ஒரு குட்டி பூஜை ஒன்று பண்ணுவாங்க. அவங்களுக்காக தான் பூ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஸோ அம்பாளுக்கு படையல் போடலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கொலு ரூமுக்கு தான் வந்தோங்க. நான் பத்தி சாம்பிராணிலாம் பொருத்தி வச்சுட்டு இருந்தேன். அண்ணி 5 இலை போட்டு எப்பயுமே நாங்கள் சரஸ்வதி பூஜைக்கு சாமிக்கு படையல் போடுவோம். ஸோ அதெல்லாம் அண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. நம்மளோட கொலு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொலு பற்றினா ஃபுல் வீடியோவுமே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 9 நாள் நவராத்திரி எப்படி போச்சுன்னே தெரியலன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கொலு வைக்கிறவங்க எல்லாருமே அம்மா மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேங்க. இந்த ஃபுல் கொலுவுமே அம்மா தாங்க அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலை அம்சத்தோடு இருந்துச்சுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா பார்த்து பார்த்து அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக கொலு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 days ஆகுங்க எங்களுக்கு கொலு செட் பண்ணுறதுக்கு. அதே போல் கொலு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவங்களெல்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்கும் எங்களுக்கு 2 to 3 days ஆகும். இந்த வாட்டி நான் பேக் பண்ணுறதுக்கு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணுறதுக்கு தாங்க நான் வந்திருக்கேன். எங்கள் வீட்டை கொலு பார்க்கறதுக்கு டெய்லியுமே 30 to 40 members விசிட் பண்ணுவாங்கங்க. ஃப்ரைடேஸ்லலாம் இன்னும் கூட ஜாஸ்தியாக வருவாங்க. எத்தனை பேர் வந்தாலுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நர்சரி ஸ்கூல் இருக்குங்க. அங்கே படிக்கிறவங்க தான் இந்த கிட்ஸ் எல்லாருமே. இவங்களாம் தான் எங்களோட சீஃப் கெஸ்ட்டுங்க. அந்த ஸ்கூல் பிரின்ஸிபலே அரேஞ்ச் பண்ணி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்கங்க. இந்த குட்டீஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக ஆசையாக ஒவ்வொரு பொம்மையும் இது இந்த செட்டு இதை பார்த்தியா அதை பார்த்தியான்னு அவங்க பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குங்க. இவங்க எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த வருஷம் எங்களோட கொலு செம்ம ஹிட் அடிக்குதுன்னு நாங்கள் சொல்லிக்குவோங்க. ஸோ இயர்லி இந்த பசங்க வந்துருவாங்க. குட்டீஸ் கொலு பார்க்குறது எதையுமே நான் வீடியோவாக எடுக்கலைங்க. ஏன்னா அப்புறம் அட்டென்ஷன் வேறு பக்கம் திரும்பிடும். அதனால் அவங்க ரசித்து அழகாக பார்க்கட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்பயுமே இவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கடவுளாக நினச்சி எல்லாருக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்கள ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிவிடுவோங்க. அவங்களும் போயிட்டு கொலுலாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களுக்கு ரெடியாக ரிட்டன் கிஃப்ட்லாம் எடுத்து முன்னாடியே பேக் பண்ணி வச்சுருப்போம். இதெல்லாம் தருவோன்னு கூட அந்த குட்டீஸுங்களுக்கு தெரியாதுங்க. அவ்வளோ ஹாப்பியாக கொலு பார்க்குறதுக்கு வந்துடுவாங்க. இந்த ரிட்டன் கிஃப்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு போவாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை இந்த மாதிரி பண்ணும்போது அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. ஸோ இவங்களாம் தான் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ். இவங்களாம் தான் ஆர்கனைஸ் பண்ணி அழகாக நமக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. இயர்லி அவங்களே கால் பண்ணி கேட்டுவாங்க, குட்டீஸை கூட்டிகிட்டு வரட்டுங்களா ஒரு ட்ரிப்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆல்ரெடி நாங்களும் ரொம்ப டயர்டாக ஆகிட்டோங்க. ட்ராவல் பண்ணி வேறு வந்தோமா. ஸோ செம்ம டயர்டாக இருந்தது. அண்ணி டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுத்துட்டாங்கங்க. டீ டைம் வந்துருச்சு. டீ குடிச்சிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டு டெரஸ் கார்டன் தாங்க. ஸோ மாடி தோட்டத்தில் நிறைய காய் இருக்குது. அப்படியே போய் கட் பண்ணி வீடியோவும் நீ எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ இப்போ மேலே
மேலே காய் பறிக்க தான் நம்ம போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது வெண்டைக்காய் தாங்க. இந்த வாட்டி வெண்டைக்காய் சூப்பராக வந்து விளைச்சல் கொடுத்துருக்கு அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்கங்க. அதே மாதிரி வெண்டைக்காயில் 2 வெரைட்டி போட்டிருக்காங்க. ஒன்று இப்போ பறிக்கிற இந்த பச்சை வெண்டைக்காய், அடுத்து இந்த பர்பிள் வெண்டைக்காங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதே போல் ஒரே ஒரு செடி வச்சாலே போதும், ஈல்டு வந்து நிறைய தருது இந்த வெண்டைக்காய் அப்படின்னாங்க. டக்குன்னு வந்து முத்திடுது இந்த பர்பிள் வெண்டைக்காய், உடனே பறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பர்பிள் வெண்டைக்காயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பறிக்க வந்தது தட்டைக்காய் தாங்க. தட்டைக்காயும் அதே போல் தான், ஒன்று இல்லாட்டி 2 செடி இருந்தால் போதுங்க. ஒரு வாரத்தில் ஒரு நாள் பொரியலுக்கு சூப்பராக வந்து காய் பறிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொத்தமல்லி பார்த்தோம். ஊருக்கு போகையில் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி பறிச்சுக்கலான்னு அதை கையை வைக்கவே இல்லைங்க. ஆனால் சூப்பராக வந்து கொத்தமல்லி வாசமாக இருந்துச்சு அந்த பக்கம் கிராஸ் பண்ணும் போதே. அடுத்து வந்து பறிக்க வந்தது கத்திரிக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பூவும் பிஞ்சுமாக இருந்துச்சுங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து காய் கொடுத்துருந்துச்சுங்க. நாங்களே வந்து ஒரு 2 கிலோ பக்கம் பறிச்சிருந்துருப்போம். ஏகப்பட்ட காய் இருந்துச்சுங்க. கத்திரிக்காய்லாம் பறித்து முடிச்சுட்டு பார்த்தா கொய்யாக்காய் வந்து இருந்துச்சுங்க. பெருசாக பழமாக இல்லை, பட் அப்போ தான் பழுக்கிற ஸ்டேஜில் ஒன்று இருந்துச்சு. சரி பறிங்க, பரவாயில்ல, காயாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி கொய்யாக்காயை அப்படியே பறித்து சாப்பிட்டுக்கிட்டே அடுத்து காய் பறிக்கிறதுக்கு வந்தாச்சுங்க. இதுவும் அதே போல் தாங்க. பாவக்காயும் வந்துட்டு இப்போ தான் வந்து காய் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 3லேருந்து ஒரு 4 பாவக்காய் தான் பறிச்சிருந்துருப்போங்க. அடுத்து அப்படியே வந்து அவரைக்காய் தாங்க. செடி அவரைக்காய் தான் போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து ஃபுல்லாக பறித்தோங்க. அதுவே கிட்டத்தட்ட 1 கிலோ பக்கம் இருந்திருக்கோங்க. காயெல்லாம் பறித்து முடிச்சுட்டு பார்க்கும்போதே அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ தான் வந்து அந்த பக்கம் சன்செட்டும் ஆகிட்டு இருந்துச்சு. மொட்டை மாடியிலேருந்து அப்படியே அந்த சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே சன்செட்டையும் பார்த்தோங்க. மற்றபடி காய் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், பரங்கிக்காய், பீக்கங்காய் இது எல்லாமே வந்து இப்போ தான் பூவும் பிஞ்சுமாக இருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கான ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் தாங்க. கடைசியாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து ஒடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒடிச்சாச்சுங்க. கொத்தமல்லி வந்து வீட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்னும் சொல்லணும்னா வீடியோக்காக லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னு கூட சொல்லிக்கலாங்க. ஏன்னா அண்ணி வந்து வேணாம், நீ கொத்தமல்லி எல்லாத்தையுமே நீ ஊருக்கு போகையில் எடுத்துகிட்டு போ அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு தான் அந்த கொத்தமல்லியை பார்த்ததுமே அதை பறிக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையும் வந்து பறித்து எடுத்துக்கிட்டோங்க. அவ்வளோதான், எல்லாமே பறித்து முடிச்சாச்சு. அப்படியே கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு கீழே வரும்போது தான் நோட்டீஸ் பண்ணோம், பச்சை மிளகா செடியில் நிறைய பச்சை மிளகா இருந்துச்சுங்க. சரி இதுவும் வீடியோக்காக ஒரு 10 பச்சை மிளகா மட்டும் பறிப்போம், ஊருக்கு போகையில் மீதி இருக்க எல்லா மிளகாயும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்காக உங்களுக்காக மட்டுமே பறித்தோங்க. பறித்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துட்டோங்க. வந்து பார்த்தாக்க ஆல்ரெடி வந்து கெஸ்டெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க கொலு பார்க்குறதுக்கு. என்ன தான் எங்கள் அம்மா இவ்வளோ அழகாக கொலு வச்சுருந்தாலும் இப்போ வீடியோவில் தெரிகிறார் பார்த்தீங்களா, இந்த அண்ணா பேர் சக்தி அண்ணாங்க. இந்த அண்ணா இல்லாட்டி இவ்வளோ அழகாக எங்களால் கொலு வைக்கவே முடியாது. ஏன்னா கொலு பொம்மையில் மேலே இருந்து கீழே இருக்கிறதாகட்டும், எங்களோட கொலு படிக்கட்டை செட் பண்ணி கொடுக்குறதாகட்டும் எல்லாமே இந்த அண்ணனால தாங்க. இவருக்கு நேரில் தேங்க்ஸ் சொன்னால் ஒத்துக்க மாட்டார். அதனால தான் வீடியோவில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சக்தி அண்ணா. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா என் அண்ணன் கடைக்கு பூஜை போடுறதுக்கு தாங்க. அண்ணா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்ததையுமே அப்படியே சூடம் காமிச்சு சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோங்க. கொலுக்கான ஃபுல் வீடியோ எடுத்தோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான ப்ளூபர்ஸ் தான். இதையும் பார்த்துட்டு வந்துருங்க. லயன், டைகர், சீட்டா, ஈவன் வந்து ஜுராசிக் அவங்க கூட இடம் பெற்றிருக்காங்கங்க. ஒரு விநாயகர் கோயிலுங்க. இங்கே வந்து இயேசு கிறிஸ்து பிறப்புங்க. அங்கே வந்து தாஜ்மஹால் வந்து சின்ன கொலு வீடியோ எடுக்கும் போது 11:30ங்க நைட்டு, முடிக்கும் போது 2 o'clockங்க. முடிக்க நிறைய உளர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் லைட்டாக ப்ளூபர்ஸாக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணேங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங்க. அன்றைக்கி சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வகை வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சு கொடுத்தாங்க. கட்டு சாதம் கட்டி அவங்களெல்லாம் அழகாக வந்து அவங்கள வீட்டுக்கு அமுச்சு விட்றது அப்படிங்கிறது தாங்க. ஸோ அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணி முடிச்சிட்டோங்க. ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வெளியே போகிறோங்க. எங்கள் பெரியம்மா வீட்லேயும் கொலு வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவோட அக்கா வீட்டிலங்க. இவங்க 2 பேரும் தான் ரொம்ப வந்து கொலு வைக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த வயசில் வைக்க ஆரம்பித்தாங்களாங்க. ஸோ அவங்களோட கொலு தான் பார்க்குறதுக்கு இப்போ கிளம்பிட்டோம். வாங்க எங்களுடைய அவங்க கொலு எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். நார்மலாகவே அன்னைக்கு கொலு பார்க்கறதுக்கு அலோடு கிடையாதுங்க. பட் எங்கள் பெரியம்மா எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி கலைக்காமலும் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. போகும்போது எங்கள் அண்ணா இந்த கேக் வாங்கி கொடுத்தாருங்க. யூஸ்வலாக நம்ம சென்னையில் கிடைக்கும்ல பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், எனக்கு அந்த மாதிரி கேக் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கேக், அதுவும்
அதுவும் சாக்லேட் ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டு பெரியம்மா வீட்டையும் அப்படியே ரீச் பண்ணிட்டோங்க. நாங்கள் வந்து எனக்கு அண்ணனுங்க கசின்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. சொல்லணுன்னாக்கா அண்ணன்களோட தான் நான் வந்து வளர்ந்ததே. எனக்கு ஹாஃப் இயர்லி லீவு சம்மர் ஹாலிடேஸ்லாம் விட்டாக்கா நேராக நான் போகிறது எங்கள் பெரியம்மா வீடு இங்கே தாங்க. ஸோ இது வந்து எனக்கு இன்னொரு அம்மா வீடுன்னு கூட சொல்லலாங்க. இன்றைக்கி வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் தான் விசிட் பண்ணவே முடியுது. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அதே போல் எங்கள் அண்ணிங்களை பற்றியும் இன்றைக்கி வந்து இவ்வளோ அழகாக கொலு வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன், எல்லாத்தையும் பார்த்து செட் பண்ணது எல்லாமே எங்கள் அண்ணிங்க தான். அண்ணனுங்க வந்து அங்கங்கே ஹெல்ப் பண்ணாங்க. பெரியம்மா வந்து கரெக்ஷனோடு வந்து நான் நிறுத்திக்கிட்டேம்மா, நான் போயிட்டு எதையுமே எடுத்து வைக்க முடியல, எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களோட கொலு எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அப்படியே அந்த கிராமிய பண்பாட்டோடு இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. அழகாக வந்து மண்ணிலேயே மழை கட்டி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இன்னொரு விஷயமே நோட் பண்ணேங்க. எங்கள் கூட டூர் வருவாங்க இந்த அண்ணி. வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்க இவ்வளோ அழகாக பாடுவாங்கன்னு தெரியாதுங்க. கேளுங்க அவங்க வாய்ஸை. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் கதை பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோங்க. எப்பயுமே இந்த கசினில் நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களா, அப்படி தாங்க. கீழே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா ஒரு பேர் சக்தின்னா, நானும் அவரும் வந்து பண்ணாத சேட்டைகளே கிடையாதுங்க. அவ்வளோ விஷயம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். நாங்கள் 2 பேரும் பயங்கர க்ளோஸுங்க இப்போ வரைக்குமே. ஸோ அப்படியே பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆடு மாடு கோழி நாய் எல்லாமே வந்து பெரியம்மா வீட்டில் வளர்ப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறதே வந்து வில்லேஜில் தாங்க. ஸோ இங்கே வந்தால் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. இந்த வாய் பேசாத இந்த ஜீவன்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது இல்லாமல் மாமரம் நிறைய இருக்குங்க பார்க்குறதுக்கு. நாங்கள் நைட் டைம் வந்ததுனால எங்களால் உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட முடியல. இப்போ அப்படியே கொஞ்சமாக நான் வந்து ஆடு மாடெல்லாம் காட்டுறேன் பாருங்களேன். இவ்வளோ ஆடு, இதுக்கு முன்னாடி ஆடு வளர்க்கல, என்ன புதுசாக ஆடு வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னார், அவங்களோட பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறானாம், அதனால் ஒரு 4-5 ஆட்டுக்குட்டியை வாங்கி விட்டுட்டேன்ப்பா, இப்போ ஆட்டுங்களோட நல்லா வந்து மிங்கிளாகி ஃப்ரெண்டாக வந்து சேட்டையை கொஞ்சம் குறைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஊர்லேருந்து வந்து எப்படி இந்த 4 நாள் போச்சுன்னே தெரிலங்க. டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. இது சண்டே அன்னைக்கு ஈவினிங்காக தாங்க வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ட்ராவல் பண்ணி எங்கே போயிட்டுருக்கோங்கிறத வாங்க போக போக சொல்கிறேன். ஆனால் கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே சரியான மழைங்க. சரி நடுவில் எங்கேயாச்சும் கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு போகிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். பட் ஆனால் அதுக்குமே நாங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு டீ குடிக்கலாம் தாங்க நிறுத்தினோம். இந்த கொற்றமலையில் அப்படி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னாக்கா நாமக்கல் ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு தாங்க. அம்மா வீட்டிலேருந்து அரௌண்ட் 45 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரே மழையாக இருக்கிறதுனால நடுவில் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி அப்படியே வந்துட்டோங்க. கோயிலும் வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு அன்றைக்கி க்ரௌட் இல்லைங்க. யூஸ்வலாக வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமைனாக்கா ஏதாச்சும் ஒரு பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் போகிறது தாங்க. இந்த வாரம் வந்துட்டு நம்ம கொலுவெலாம் திருப்பி பேக் பண்ணி உள்ளே வைக்கிற பிஸியில் சாட்டர்டே எந்த கோயிலுக்குமே போகலை. ஸோ பக்கத்தில் நம்ம ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வந்துடலான்னு சண்டே போகலாம் அப்படின்னு திடீர்னு சடனாக பிளான் பண்ணி தாங்க கிளம்பி வந்தோம். இங்கே வந்து மூலவரை வந்து நம்ம வீடியோ எடுக்கலாங்க, ஃபோட்டோ எடுக்கலாம், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ சூப்பராக வந்து ஆஞ்சநேயரோட தரிசனத்தை உங்களுக்கும் காட்டுறேங்க. இந்த ஆஞ்சநேயர் 18 அடி உயரம் கொண்டு இருப்பாருங்க. மேலே விமானம் கிடையாது. இன்றைக்கும் மழை வெயில்னு எது வந்தாலும் அப்படியே ஓப்பன்லேயே தாங்க இருப்பார். கை 2ம் மடக்கி அஞ்சலி முத்திரை வச்சுட்டு இருப்பாருங்க. முகம் நேராக வடக்கு நோக்கி நரசிம்மர் கோயிலில் பார்த்த மாதிரி இருப்பாருங்க. இது தாங்க அந்த நரசிம்மர் கோயில். ஆஞ்சநேயர் கோயிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஆப்போசிட்டில் தாங்க இருக்கும். உள்ள கேமரா எதுவும் அலோடு கிடையாது, வெளியே மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். இங்கே இருக்க மூலவரை லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிற நாமம் கொண்டு காட்சியளிக்கிறாருங்க. இங்கே ஒரு புராண கதையும் இருக்குங்க. இரண்யகசுப வதம் செஞ்சதுக்கப்புறம் நரசிம்மரோட நகங்களில் பட்ட இரத்தக்கரை இன்றைக்கி இங்கே தென்படுறதா நம்பப்படுதுங்க. இங்கே இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குங்க. உள்ளே இருக்க மூலவர் சன்னதியை பார்க்குறதுக்கு குகை மாதிரி தாங்க இருக்கும். அங்கே தான் நமக்கு நரசிம்மர் தரிசனம் கொடுப்பாரு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்க மறக்காமல் இந்த நரசிம்மர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. சூப்பராக தரிசனம்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஊருக்கும் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இது எங்கள் ஊர் ஃபேமஸ்
ஃபேமஸ் ஆர்டி பரோட்டாங்க. எப்போ போனாலும் சரி கட்டாயம் இங்கே போயிட்டு பரோட்டா சாப்பிடாம நான் வரவே மாட்டேன். யூஸ்வலாக பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கே வந்துடுவார் அப்பா. இந்த வாட்டி வந்து சரி வாங்க அங்கேயே போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்டா அதை விட டேஸ்ட்டு தாங்க. அப்படியே பிச்சு போட்டு அந்த குருமாவை ஊற்றுவாங்க பாருங்கள், அப்படியே பெரட்டி ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெக்கேஷன் வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.